எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு மினி விளாக் மாதிரி தான். எல்லோருக்கும் மினி காலை வணக்கம். எந்திரிச்ச உடனே ஒரு சுட சுட ஒரு காஃபி போட்டாச்சு. நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சாதம், மிளகாய் கிள்ளி சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் நான் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டாச்சு, ஒரு சைடு பருப்பு வேக வச்சாச்சு. நான் 2 பருப்பும் சேர்ந்து வைக்கிறேன், துவரம் பருப்பும் பாசி பருப்பும். அது அங்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வரமிளகாய் அப்புறம் வெள்ளைப்பொடி தான் தட்டி தாளித்து குழம்புல சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தாளித்த உடனே அந்த குழம்பை தூக்கி மறுபடியும் தாளித்த சட்டியில் ஊற்றிட்டு மறுபடியும் ஊற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பார்த்தீங்களா, நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு வந்து பர்ஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல், சிக்கன் வறுவல், அப்பளம், இந்த மாதிரிலாம் நல்லா காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மிளகாய் கிள்ளி சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பொரிச்சிருக்கேன். பார்த்துடலாமா? இன்றைக்கி சுட சுட சாதம் வடித்தாச்சு. நான் எப்போவுமே வடிப்பேன், மேக்ஸிமம் நான் குக்கரில் வைக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்குல சும்மா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கறி மசால் பொடி இது போட்டு தான் வச்சேன். பட் வேறு லெவலில் இருந்தது. மிளகாய் கிள்ளி சாம்பார் 2 பருப்பும் சேர்த்து வச்சேன். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்ந்து வச்சேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்சு புளிக்குழம்பு இருந்தது. மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சேன். அது அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வச்சிட்ருக்கேன். வேலைக்கு கிளம்புனதுனால சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் நமக்கு கிச்சனில் வேலை இன்னும் அதிகமாக இருக்கும். சாப்பிட்டு சமையல் முடித்ததுக்கப்புறம் கிச்சனை ஒரு டைம் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. பக்கத்தில் என்னோடய பையன் வந்து டிவி சவுண்ட் அதிகமாக வச்சுருக்கான். டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, அடுத்த டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே மிளகாய் சாம்பார் கூட ஏதாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை பார்த்தா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. அவ்வளவும் இதாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? பார்த்துக்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு. பாருங்கள், இது சமையல் பண்ணும்போது எடுத்த வீடியோ. அப்புறம் சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் துடைச்சிட்டு நல்லா நீட்டாக வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு மசால் பொடி வச்சோன்னா அதை வந்து ஒரு பாக்ஸு தேடணுன்றதுக்காக பக்கத்தில் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் வச்சுக்குவேன். எப்போதுமே அப்படி தான் நான் வச்சுருப்பேன். வேலை முடித்ததுக்கப்புறம் தாங்க நிம்மதியாகவே இருக்குது. கிச்சன் வேலை முடித்தாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு. மேக்ஸிமம் பெண்களுக்கு அப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோடய குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்தது. அதை அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மசால் பொடி அப்பளம் இருந்ததெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே.